போதைப்பொருள் விநியோகத்தில் இராணுவத்தினருக்கு பெரிய பங்கு. வடகிழக்கில் பரப்பப்பட்ட புற்றுநோய் தெற்கிலும் வியாபித்து விட்டது என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் போதைப்பொருள் விநியோகத்தில் இராணுவத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் புரட்சியை தோற்கடிப்பதற்காக இராணுவத்தினரால் வடகிழக்கில் பரப்பப்பட்ட போதைப்பொருள் புற்றுநோய் இன்று தெற்கிலும் வியாபித்திருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் ஆக்கப்பூர்வ நடவடிக்கையில் முன்னெடுக்க வேண்டுமானால் இராணுவத்தினரையும் தொடர்பான விடயங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அடிப்படையிலான கருத்தை நேற்று தினம் இவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே இத்தொடர் நடவடிக்கையிலிருந்து முற்றுமுழுதாக இராணுவத்தினர் நீக்கிவிடுங்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் யாழ் மாவட்ட பார்லிமென்ட் உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று தினம் பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது காணலாம். 2001ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரையில் நான் இந்த பார்லிமென்ட் உறுப்பினராக இருந்தேன். அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் அப்போதைய அரசாங்கத்துக்கும் இடையே சமாதான முயற்சி இடம்பெற்றது. போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டது. ஆனால் 2006ஆம் ஆண்டில் அரசாங்கம் ஒருதலை பட்சமாக அதிலிருந்து விலகிக் கொண்டு இனப்படுகொலையை நோக்கி போரை நடத்தி செல்லப்பட்டது. அந்த காலப்பகுதியில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையில் எனக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தினோடும் அவர்களின் நிர்வாகத்தோடு பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்தன. அந்த காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் விடுதலை புலிகள் நிர்வாக கட்டமைப்பு கட்டுப்பாடு பகுதியில் போதைப்பொருள் பாவனை பூச்சியமாக இருந்தது. அந்த அளவுக்கு தூரத்திற்கு இந்த நிர்வாகம் தமது கட்டுப்பாடுகள் இருக்கும் மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற இலக்கில் இயங்காமையினால் அவர்களின் போதைப்பொருளை ஒழிக்கும் நடவடிக்கையில் சாதித்தார்கள் என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.